வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் +2 போர்ஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது 9th லெசனில் இருக்குது. என்ன கொஷின் அப்படின்னா, ரைட் ஏ ப்ரோக்ராம் தட் ரிவர்ஸ் ஏ லிஸ்ட் யூஸிங் ஏ லூப். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி எடுக்கிறது. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு தான் எடுக்கணும் நம்ம ஆர்டராக. அது சீக்வென்ஷியல் ஆர்டராக ஃபஸ்ட்டு நம்பர், அப்புறம் செகண்ட் நம்பரு, அப்புறம் தேர்ட் நம்பர் அப்படின்ட்டு எடுக்கணும். இது சீக்வென்ஷியல் ஆர்டர் நார்மல். அதையே இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி எடுக்கிறது லூப் யூஸ் பண்ணி அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்கன்றது தான் உங்கள் கொஷினாக கேட்டிருக்காங்க. 9th லெசனில் இருக்குது. இது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கக்கூடிய பைத்தான் போர்ஷனில் 9th லெசனாக இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒரு 4 லைனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். மார்க்ஸ் ஈக்குவல் டு, இந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோடய லிஸ்ட்டில் நான் ஒரு 4 எலமெண்ட்ஸு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 10, 23, 41, 75 அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 4 எலமெண்ட்ஸை நான் லாஸ்ட்டிலேருந்து எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ஒன்றும் கிடையாது. எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே மெமரியில் எப்படி போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த அரேயில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான். ஃபஸ்ட்டு 10, அப்புறம் 23, அதுக்கப்புறம் 41, அதுக்கப்புறம் 75. இது வந்து 0, 1, 2, 3 இந்த மாதிரி இண்டெக்ஸ் லொக்கேஷன் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 பொசிஷனில் எது இருக்குது, 10 இருக்குது. 1வது பொசிஷனில் எது இருக்குது, 23 இருக்குது. ஸோ இது நார்மல் பொசிஷன். இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து எடுக்கணும்னா மைனஸில் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. மைனஸில் இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து வரும். அது எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்கள். I ஈக்குவல் டு -1ன்னு நான் கொடுத்துட்டேன். நான் லூப்பை யூஸ் பண்ணி எடுக்கணுன்றது தான் கேள்வி. நான் லூப்பை யூஸ் பண்ண போகிறேன். லூப் வேரியபிளாக நான் I யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால Iயில் நான் 1ன்னு, அதுவும் -1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் லாஸ்ட்லேருந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் I ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக -1. வைல் I கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4. -4ஐ விட பெரிய எண்ணா ஐயோட மதிப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரிய எண்ணா அப்படின்னா ஆமாம், எப்போவுமே மைனஸ் வந்து சின்ன நம்பராக இருந்தாலுமே கூட இது வந்து 4ஐ விட பெருசு தான். -4ஐ விட -1 பெருசா அப்படின்னா கரெக்டு, பெருசு தான். அப்போ எடுத்துகிட்டு உள்ளே வரும் கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா பிரிண்ட்டு மார்க்ஸ் ஆஃப் I. இப்போ ஐயில் என்ன இருக்குது, ஐயில் -1 இருக்குது. ஐயில் -1, நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எப்படி 0லேருந்து தொடங்குதோ அந்த மாதிரி கடைசி லொக்கேஷன் -1. அப்போ -1ன்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால 75 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டு. அடுத்தது I ஈக்குவல் டு I ப்ளஸ் -1ன்னு கொடுத்துருக்கேன் நான். அப்போ -1 அப்படின்னா ஏற்கனவே ஐயில் ஒரு 1 இருக்குது, அதுவும் -1 தான். அதோட ப்ளஸ்ஸு -1 மறுபடியும் ஆட் பண்ண சொல்கிறேன். அப்போ -1 ப்ளஸ்ஸு -1 என்னது, -2. -2ஐ எடுத்துகிட்டு இப்போ லூப் முடிஞ்சிடுச்சு. வைல் லூப்புக்குள்ளே இந்த 2 லைன் தான் இருக்குது. இந்த 2 லைனை முடித்த உடனே இமீடியட்டாக மறுபடியும் வயலை தேடி போகும். இப்போ செக் பண்ணும் போது ஐயில் -2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4 அப்படின்னு செக் பண்ணும்போது -4ஐ விட -2 பெருசு தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். மறுபடியும் பிரிண்ட்டில் மார்க்ஸ் ஆஃப் I அப்படின்னு சொல்லும்போது ஐயோட வேல்யூ இப்போ -2. -1 கடைசி லொக்கேஷன்னு சொன்னேன். அப்போ -2 அதுக்கு முந்தின லொக்கேஷன். -1ஐ விட -2 சின்னது இல்லையா. அப்போது சின்னதுன்னா இப்படி வரும். முன்னே வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் இப்படி வரும். ஃபஸ்ட்டு சின்னது, அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசுன்னு. இப்போ அப்படியே ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பெருசு, அப்புறம் சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது. அப்போ முதல்ல பெருசுன்னும் போது -1 பெருசு, அதை விட சின்னது -2. இப்போ -2வது லொக்கேஷன் சொல்லும்போது என்ன பிரிண்ட் ஆகும், 41 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் அகெயின் I ஈக்குவல் டு I ப்ளஸ் -1. இப்போ ஏற்கனவே ஐயில் -2 இருந்தது. இப்போ மறுபடியும் -1 ஆட் பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ -3 ஆகும். -3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4ஆ, -4ஐ விட -3 பெருசா, அப்படி பெருசு தான் கரெக்டுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்து மறுபடியும் அகெயின் தேர்ட் லொக்கேஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். இது வந்து -1 -2. இப்போ -3ல எது இருக்குது, 23 இருக்குது. 23ஐ பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். -4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4ஆ, ஆமாம், ரெண்டுமே ஈக்குவல். கிரேட்டர் தெனாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ ஈக்குவல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் மார்க்ஸில்
ஐ பொசிஷனில் இருக்கிறது. ஐயில் -4 இருக்குது. -4னால் இது -1 -2 -3 -4ல் என்ன இருக்குது? 10 இருக்குது. 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே வரும். மறுபடியும் அகெயின் ஐயோட மதிப்பு ஒன்று ஆட் ஆகும். என்னென்னு? -5ன்னு ஆட் ஆகும். -4 + 1 -5. -5 greater than or equal to -4ஆ? இங்கே மேலே போயிட்டு மறுபடியும் செக் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸ் ஆகும். -4ஐ விட -5 வந்து பெருசா அப்படின்னு கேட்குது. இல்லை, சின்னது. -4 தான் பெருசு, -5 வந்து சின்னது. அப்போ கண்டிஷன் தப்பாயிடுச்சுன்னா இந்த 2 லைனை விட்டு வெளியில் வரும். வெளியில் நான் எதுவுமே சொல்லலை, என்னோட ப்ரோக்ராமும் முடிஞ்சாச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்திருக்கா பாருங்கள். கடைசி நம்பர் ஃபஸ்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கடைசியாகவும் பிரிண்ட் ஆகிருக்கா. அப்போ நான் இண்டெக்ஸில் மைனஸில் வேல்யூ சொன்னேன் அப்படின்னா நான் லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் லூப் யூஸ் பண்ணி உங்களோட கொஷினுக்கான ரிவர்ஸ் ஆர்டரில் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 70 வீடியோ போட்டிருக்கேன். அதில் போயிட்டு பாருங்கள். உங்களோட அனைத்து சந்தேகங்களுக்கும் அதில் ஆன்சர் கிடைக்கும். இன்னொரு புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.